ஃபெமிலா ஷேர்லி ரெடியா? ஆதியாகமம் 1:1-10 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவணி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஆகாய விரிவடை உண்டாக கடவுது என்றார். அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். அதை அப்படி ஆயிற்று. ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவில் கீழ் இருக்கிற ஜலம் ஒன்று சேரவும் கீழ் இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் வித்தியாசம் உண்டு பண்ணினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒன்று சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு வானம் என்று பெயரிட்டார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். யாத்திராகமம் 14:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாத்திராகமம் 20:1-17. தேவன் பேச சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதற்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பைக்கிற குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என் கற்பனைகளை கைக்கொள்ளும் என் கற்பனைகளை கைக்கொள்கிறோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். உன் நாமத்தை வீணில கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில வழங்குறதை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாய் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குமாரனையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். சங்கீதம் 1:1-6. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதராக இருக்க மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகியால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பு பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களே வழியாக இருந்திருக்கார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 2:1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். சங்கீதம் 23:1-6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி என் பாதையில் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி எழுது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய நிலை நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிங் கீழே அடைக்கலாம் புக. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் அம்பிக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். அவர்கள் உன்னை உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்வார்கள்.